ஹாய் வில்லேஜின்ட்ரோவின் அன்பான அழகான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம வந்து தூக்கி எறியக்கூடிய அந்த கொட்டாங்குச்சி வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மருதாணி லிக்விட் நம்ம வந்து வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்து நல்லா பட்டு போன ஒரு கொட்டாங்குச்சி. இது வந்து ஒரு பாதி மூடி தான் நான் வந்து கட் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் 2 பெரிய பாத்திரங்கள் தேவைப்படும். அப்புறம் ஒரு குட்டி கிண்ணம் நமக்கு வந்து தேவைப்படும். இது மட்டும் இருந்தாலே போதும், நம்ம வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வந்து சட்டுன்னு கொஞ்சம் நேரத்திலே நம்ம வந்து அந்த மருதாணி லிக்விட் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய பாத்திரம், நல்லா சில்வர் பாத்திரம் எடுத்துருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து குட்டி அகல் விளக்க பின்னாடி வந்து நம்ம குப்புறவாக நம்ம வந்து சாய்ச்சி வச்சுக்கலாம். இது வச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சி நல்லா வந்து அது ஃபுல்லாக வந்து பரப்பி விடுற மாதிரி வச்சுக்கலாம். அந்த கொட்டாங்குச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து காஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சட்டுன்னு நமக்கு வந்து அதை லிக்யூட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இது போட்டதுக்கு அப்புறமாட்டி நம்ம வந்து ஒரு குட்டி கிண்ணம் இருக்கு இல்லையா, அந்த குட்டி கிண்ணத்தை நம்ம வந்து அது மேலே வச்சுட்டு இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமாட்டி இதை ஃபுல்லாகவே வந்து இது நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து நம்ம வந்து அது மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது கவர் ஆகலை அப்படின்னா ஒரு குட்டி மூடி தட்டு நம்ம வந்து வச்சுட்டு அது மேலே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து இது மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுருக்கணும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா ரொம்ப அந்த புகை வந்து அதிகமாக வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து லிக்விட் வந்து நமக்கு வந்து வற்றி போயிடும். அதனால வந்து சட்டுன்னு வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து எடுத்து பார்த்துருணும். அப்போ தான் அந்த லிக்விட் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா வந்திருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அப்படின்னா அந்த லிக்விட் ஃபுல்லாக வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த லிக்விட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து குங்குமம் இருக்குங்க இல்லையா, நல்லா வந்து ரெட் கலராக இருக்கக்கூடிய குங்குமம் வந்து நம்ம வந்து அதில் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு லிக்விட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னா, இல்லை அப்படின்னா ரொம்ப தண்ணினா போயிட்டா நமக்கு வந்து கையில் வைக்க முடியாது. கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இது எடுத்து நம்ம வந்து வைக்கிறது மட்டும்தான். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு குழந்தைங்களுக்குலாம் வச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு 4 நாளைக்கு வந்து நமக்கு வந்து கவர் ஆகிருக்கும். பட் லேடிஸ் அப்படின்னா வந்து நமக்கு அதிகமாக வேலை பார்க்குறோம், பட் தண்ணியில் நிற்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் ஒரு 4 நாள் வரைக்கும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கை வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு வச்சுட்டு அழகு பார்க்குறதுக்கு நம்ம ஒரிஜினலாக நம்ம வந்து மருதாணி அரைச்சி வச்சு ஃபீலிங் போல இருக்கும். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறதா இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குது, இது எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெடி பண்ண பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாங்குச்சி வச்சதுனால நமக்கு வந்து ரொம்ப அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து ஃபீலிங்ஸாக இருக்கும் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கும் வந்து நான் ஒரு சூப்பரான ஐடியா தர்றேன். நீங்கள் அப்படியே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் தான் தண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தான் சோப்பு பவுடர் போட்டு நீங்கள் தண்ணியை சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அடி பிடிச்சது எல்லாமே நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. மற்ற ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.